ஐப்ரோஸை கரெக்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. 25 லட்ச ரூபா இல்லாமல் ஆரம்பிக்கவே முடியாது. முதல்ல சின்னதாக ஒரு சாரீ பிஸ்னஸ் தான் ஆரம்பித்தோம், நான் என் ஃப்ரெண்டும். அப்போ தான் என்ன பண்ணுவோம் இதோட. நான் வந்து மேரேஜ் பண்ணி உள்ளே வரும்போது மெஹந்தி மட்டும் போடுவேன். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். அதிரே எஃப்எம் நேயர்களோட நான் என்னோட இது பகிர்ந்து கொள்ள ரொம்ப சந்தோஷம். பட்டுக்கோட்டையில் 35 வருஷமாக அழகு நிலையம் வச்சு நடத்திட்டுருக்க பிளாசம் நிறுவனர் தனம் குணசேகரன் உங்களுடன் பேசி கொண்டிருக்கிறேன். ஓகே மேம். இப்போ 35 வருஷமாக நம்ம பியூட்டி பார்லர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இந்த பயணம் அப்படின்றது எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆணுச்சு, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூரில் அவங்க அப்சராங்கிறவங்க கிட்ட நான் முதன்னு இதை கற்றுக்கிட்டேன். எங்களுக்கு வந்து பெங்களூரில் தான் அந்த கிளாஸு இதெல்லாம் இது பண்ணாங்க. எக்ஸாம்லாம் உண்டு. அப்போ எக்ஸாம்லாம் எழுதி அதை முடிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பட்டுக்கோட்டையில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே மேம். இப்போ வந்து இப்போ தான் நிறைய பேர் பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் அப்போவே உங்களுக்கு ஏன் நம்ம ஒரு பியூட்டி பார்லருக்கான தேவையான விஷயங்களை கற்றுக்கணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சின்ன வயசில் ஒன்றும் ஒரு பெருசாக அந்த இதில் ஒரு இது கிடையாதுன்னா கூட, படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஒவ்வொருத்தரங்க பார்க்கும்போது, சினிமாவில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ இதாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இதையும் நம்ம இப்போ ஒரு தொழிலாக வந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் புதுசாக ஆரம்பித்து நடந்துகிட்டு இருந்ததுனால, சரி ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது, படிச்சுட்டு சும்மா தானே இருக்கோம், டிகிரி முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கோம், எதாவது செய்யணும் அப்படிங்கும்போது இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து. ஓகே மேம். இப்போ வந்து 35 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பட்டுக்கோட்டையிலேயே நீங்க தான் முதல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ பார்த்ததுக்கும், இப்போ பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க இந்த ஃபீல்டுல? இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் காலேஜ் படிக்கிறாங்க. அப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வெளியில் வர்றதே பெரிய இதாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அதுவும் பியூட்டி பார்லருக்கு வர்றதுனா என்னமோன்னு பயந்து பயந்து வர்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் நல்ல தைரியமாக எல்லா பிள்ளைங்களும் வண்டி ஓட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதனால எல்லாமே நல்லா இப்போது நல்லா போயிட்டுருக்கு. அப்போ அந்த காலத்தில் வந்து ரொம்ப கல்யாண மண்டபங்கள் இருந்ததே ரொம்ப கம்மி தான். அந்த கல்யாண மண்டபங்களில் வச்சு கல்யாணம் பண்ணுறவங்க வந்து அந்த வீடியோ அதெல்லாம் அப்போ தான் வந்துக்கிட்டு இருந்த நேரம். இல்லைன்னா சும்மா கேமராமேன் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை இது முடிஞ்சு போயிடும். இல்லைன்னா போய் ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு போய் ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தான் வீடியோ எல்லாமே கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆச்சு. அப்போங்கும்போது எல்லாருமே அதுவும் ஃபாரினில் இருக்கவங்க தான் மெயினாக நம்மளோட கல்யாணத்தை வந்து வீடியோ போட்டு அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வரும்போது, வீடியோ வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது நல்லா மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போது நாங்கள் 1 ஹவர் எங்களுக்கு போதும். ஆனால் பேசிக் அது ஒன்று தான். இப்போக்கி அது ஒன்றும் இல்லை. பிராண்டட் நிறையா வந்திருக்கு. அந்த பிராண்டடை வச்சு இப்போது அதெல்லாம் ஒவ்வொன்றா இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. நெயிலுக்கு தனியாக, ஹேருக்கு தனியாக, ஹேர் டூ தனியாக, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அந்த இதெல்லாம். இப்போ ஜென்ஸும் கம்ப்ளீட்டாக லேடிஸ்க்கு மேக்கப் பண்ணுற அளவுக்கு இப்போ கொஞ்சம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி போய் புக் பண்ணாங்க, எப்படி போய் ஜென்ஸுக்கிட்ட போய் புக் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். நம்ம அந்த காலத்தில் யாருக்கு எதுக்கே நிற்கிறதுக்கே யோசனை பண்ண காலத்தில் இதெல்லாம் அவங்களே யாரையும் பார்த்து பேசுனாலும் அப்படியே வேர்த்து கொட்டும், பேசவே முடியாது. இப்போல்லாம் நல்லா மாறிடுச்சு. பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டாங்க, நல்லா இது பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியுது. அந்த இதில் ஆன்லைனில் அவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்குது. இதில் எது நல்லா இருக்கும், எது இதுங்கிறது பார்த்து பண்ணணும், அதுதான் வேறு. அதே மாதிரி ஒரு கோயிலில் ஒரு மேக்கப்பு, அங்கே ஏசி கிடையாது, இது பண்ண முடியாதுன்னா அதுக்கு நம்ம இதுக்கு போடுற மாதிரி ஏசி ரூமில் போடுற மாதிரி மேக்கப் போட்டு போனால் சுத்தமாக எல்லாமே இதாகிடும். ஒன்றுமே அப்படியே மர்ஜ் ஆகி போயிடும், ஒன்றுமே நல்லா இருக்காது. அதெல்லாம் பார்த்து நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோடது. இப்போ அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே நல்லா இப்போ வந்துட்டாங்க. பிள்ளைங்களே அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து பார்த்தா அதுக்கு மேலே நம்மளோட அவங்க ஒரு 10 பங்கு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், தயவு செஞ்சு உங்களது தனியாக வச்சுக்கோங்க, இதோட மிங்கிள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப நான் முடிச்ச பிறகு இதில் ஏதாவது ஒரு வேலை அவங்களுக்கு சில சமயம் அந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வேணால் நீங்கள் அந்த லிப்ஸ்டிக்கை கொடுங்க, நான் இது பண்ண பிறகு அதை வேணால் டார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பத்திரமா வச்சுருந்துட்டு அப்புறம் களையிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி களைஞ்சால் நீங்கள் டச் பண்ணிக்கிறதுக்கு அதை வச்சுக்கோங்க. மற்றபடி அதையும் இதையும் எங்களோட மிங்கிள் பண்ண நீங்கள் இதை போடுவா மேடம், அதை போடுவா மேடம்லாம் எங்களை இது ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போனா நல்லா இருக்குது எல்லாமே.
சூப்பர் மேம். இப்போ வந்து நெறைய பியூட்டி பார்லர் இப்போ நெறையவே வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி நெறைய வித்தியாசங்களும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட்டு இந்த துறைக்குள்ள வந்தப்போ, மக்கள் மத்தியில வரவேற்பு எப்படி இருந்துச்சு மேம்? ஏன்னா புதுசா ஒரு பியூட்டி பார்லர்ன்னு கொண்டுட்டு வர்றீங்க. எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? வரவேற்புலாம் எப்படி இருந்துச்சு? பியூட்டி பார்லர் என்னன்னே தெரியாமல் இருந்த நேரம், நான் கொண்டு வந்த நேரம், பட்டுக்கோட்டையில் பியூட்டி பார்லர் என்னன்னு தெரியாது. மீனாட்சி சந்திரசேகர் காலேஜ் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாங்க. அதனால் எல்லாம் சொன்னாங்க, காலேஜே இல்லாத இடத்துல இல்லாத ஒரு ஊரில் கொண்டாந்து வைக்கிறீங்க, யார் இதுன்னு சொன்னேன். காலேஜ் பிள்ளை எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, காலேஜ் பிள்ளைங்க அப்படி தான் பண்ணனா கூட ஒரு ஐப்ரோ மட்டும் பண்ணுவாங்க, ஒரு ஹேர் கட்டை தான் பண்ணுவாங்க. அவங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு பாக்கெட் மணிக்கெல்லாம் ரொம்ப கம்மி. அதில் வச்சு அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸை நம்பி தான் நான் பண்ணுறேன். அவங்க தான் வந்து நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. அவங்க தான் இவங்க பிள்ளைங்க வந்து இது பண்ண கொஞ்சம் நாள் ஆகும் அவங்கெல்லாம் வர்றதுக்கு. காலேஜ் தேவையில்லை. அதே மாதிரி ஆனால் சின்ன கிளாஸஸில் அவ்வளோ பிள்ளைங்களும் வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க. அவ்வளோ பேருக்கு அது என்னை எல்லாருமே சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் ஓட்டு இருந்துச்சுன்னா மேடத்துக்கு தான் ஓட்டு எந்த ஸ்கூலுக்கு தவறி போனாலும் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கெல்லாம் சில சமயம் கூப்பிடுவாங்க. அப்போ போகும்போது அவ்வளோ பிள்ளைங்களும் பிளாசம் ஆண்டின்னு சொல்லும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுங்க அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க ஓட்டுன்னா உங்களுக்கு தான் போல இருக்குது, ஸ்கூலில் அவ்வளோ பிள்ளைங்க வந்து இப்படி வைக்குதே உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே சும்மா வீட்டுக்குள்ளேயே இருந்து இது பண்ணி போகாமல் நம்மளை எனக்கு ஒரு அட்ரஸ்ன்னு கொடுத்தது பார்லர் தான். பிளாசம் என்ன யாருக்குமே என்னோட பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பிளாசம் மேடம் அப்படி தான் எல்லாரும் இப்போவும் சொல்கிறது தான், பிளாசம் மேடம் சொல்லுவாங்க. இப்போ பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க வந்தது ஆன்ட்டி, பிளாசம் ஆன்ட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே மேம். இப்போ வந்து இன்னைக்கு இருக்க காலத்துல ஒரு பிசினஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நெறைய இன்வெஸ்ட்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ நீங்க எவ்வளோ முதலீட்ல ஃபர்ஸ்ட்டு இத ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல சேரு பெங்களூர்லேருந்து வரவழைச்சு அந்த மாதிரி எனக்கு என்னோட நீங்கள் அதான் சொல்கிற மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட் அவங்க. அந்த இது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னான்னு சொன்னால், இன்னார் வீட்டில் அவங்க வச்சுருக்காங்க, அதனால் நம்ம தைரியமாக அனுப்பலாம். கொஞ்சம் சில சமயம் சில இந்த பேப்பர் நியூஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப இப்போ கூட இதை விட அப்போ வந்து அதுக்கெலாம் போகலாமா அப்போ கூட அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்த காலகட்டத்தில் இன்னாரோட ஒய்ஃப் வச்சுருக்காங்க, இன்னாரோட மருமக, அது மாதிரி எங்கள் மாமனாருக்கும் நல்ல சப்போர்ட் உண்டு. எங்கள் வீட்டுக்காரர் அவங்களோட இதுலேயும் அவங்களோட பேருக்கு தான் என்னோடது ஓடிச்சு. பேர் வேணால் பிளாசமாக இருக்கலாம், அவங்களோட ஒய்ஃபு அப்படிங்கும்போது தைரியமாக அனுப்பலான்னு நம்ம பெரிய தம்பிக்கோட்டையில் பெரிய அவங்க கூட காரை வேணால் வாசலில் நிறுத்தலை, நான் விட்டுட்டு போயிடுறேன் நான் அங்கே நின்னா ஏன் இங்கே நிற்கிறாங்கன்னு கேட்பான். நான் விட்டுட்டு போயிடுறோம், ஃபோன் பண்ணுங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ செல்லெல்லாம் கிடையாது, ரிங் பண்ணி தான் பேசணும். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்ல சப்போர்ட் எல்லோரும். இப்போது ஃபஸ்ட்டு பண்ணினவங்களே டாக்டர் ஃபேமிலி, அவங்க வந்து எங்கே பட்டுக்கோட்டைக்கு பார்லர் வந்திருக்கா, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. அப்படியே ஆனால் நல்லா எல்லோரும் அவங்களாம் வர அப்படியே ஆரம்பிக்கவும் அப்படியே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க முதற்கொண்டு ஐப்ரோ பண்ணிட்டீங்க, எங்களெல்லாம் அதுங்க வேடிக்கையாக பார்க்குங்க, என்னடா புருவம்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஐப்ரோ பண்ணி எல்லாருக்கும் ஒரு இது கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா எல்லாரும் வர்ற மாதிரி ரொம்ப சீப் அண்ட் இதில் கொண்டு வந்திருந்தோம். முதல்ல 5 ரூபா தான் ஐப்ரோக்கு வாங்கினோம். ஹேர் கட்டு 10 ரூபா தான். இதே ஒரு வக்கீல் வந்து என்கிட்ட கேட்டார், பியூட்டி பார்லர்னால் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி தானே வச்சுருக்கோம், நீங்கள் 10 ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணினீங்கன்னா என்ன அதில் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. 10 ரூபாயும் ஒரு 100 ரூபாயும் உங்களுக்கு வந்து இது. அதனால் ஒரு 100 ரூபா வர்றதுக்கு 10 ரூபா வர்றது எவ்வளவோ இதுதான். அது மாதிரி அதிக காசு எதிர்பார்க்க வேண்டாம், நீங்கள் பார்த்து பண்ணணும் அப்படின்னு தான் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. முதலீடு அப்போ வந்து கூட தான். ஒன்று ஒன்றா இது பண்ணி அது நல்லா செஞ்சு ஒரு இடத்த செட் பண்ணி இது பண்ணி, ஆனால் எப்போவுமே நான் வீட்டுக்கு சைடில் வீட்டோடவே தான் நான் வச்சுட்டு இருந்தேன். நான் இன்ன வரைக்கும் வெளியில் போயெல்லாம் இது பண்ணவே இல்லை. வீட்டையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க, அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வீட்டோடவே இருந்ததுன்னா என்னோடய சொந்த இடத்துல தான். அதனால் அட்வான்ஸ் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உள்ள திங்ஸு அதெல்லாங்கும்போது லோனு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் என்னோட இதில் இருந்து வச்சு
நல்லா பண்ணணும். எனக்கு மதிப்பெல்லாம் எவ்வளோன்னுலாம் தெரியல. அப்போ என்ன கணக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு பார்லர் ஆரம்பிக்கணுன்னா நல்லா இன்டீரியர் அது இதுங்கும்போது ஒவ்வொன்றா தான் நம்ம டெவலப் பண்ணோம். இன்டீரியர்லாம் அப்புறம் தான் பண்ணோம். ஆனால் அப்போ நான் ஃபால் சீலிங் போட்டிருந்தோம். அது ஒரு மாடலாக இருக்கும். அந்த ஃபால் சீலிங் போட்டு அது ஒரு மாடல். இப்போது இதெல்லாம் பண்ணி ஆரம்பிக்கும்போது 25,00,000 இல்லாமல் ஆரம்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ எல்லாம். அவ்வளோ இந்த மேக்கப் திங்ஸே ப்ராடக்டே அவ்வளோ ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ நாங்கள் வந்து வெறும் 1000 கூட வாங்கலை நான் மேக்கப்புக்கு. இப்போ பார்க்க போனால் இப்போல்லாம் 60,000 1,00,000 அதெல்லாம் நினச்சிக்கிட்டு எனக்கெல்லாம் சொல்ல வாயே வரமாட்டேங்குது. அதனால இப்போ நான் அடுத்தவங்களை நீங்கள் பேசுங்க நான் கேட்டுட்ருக்கேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா, அப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மனசு வர மாட்டேங்குது. அது ஓகே மேம். இப்போ வந்து அப்போ இருந்ததுக்கும், இப்போ இருந்ததுக்கும் நெறைய வித்தியாசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்களும் எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னே தெரியாம ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவு நல்லாவே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவா உங்களுடைய மேக்கப் ஃபீல்டுக்குள்ள போய் கேட்கணும் அப்படின்னா, ரெகுலரா மேக்கப் போடுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா கூட டெய்லியும் மேக்கப் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஃபங்ஷன்ஸ்க்கு மட்டும் மேக்கப் யூஸ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ இது மாதிரி அடிக்கடி மேக்கப் போடுறதுனால ஏதாவது நமக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குமா மேம்? மேக்கப்னால ஸ்கின்னில் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்ல ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். நான் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அவங்ககிட்ட நான் சொல்லும்போது சொல்லுவேன், ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. ப்ளீச்சுங்கிறது ஒரு பயம் இருந்தால் கூட இதில் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. 2 டைப்பு ப்ளீச் எல்லாம் இருக்குது. அதில் வந்து ஃபேஸுக்கு வந்து இந்த டேன் ரிமூவ் பண்ணிக்கிறனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் இருக்க ஹேர் தான் மொத்தம் வந்து கொஞ்சம் கருப்பாக காமிக்கிறது. அந்த ஹேரோட கலரை சேஞ்ச் பண்ணும். அதுக்கு 2 மந்த்ஸ் தான் அதுக்கு ஒரு இது. ஒரு ப்ளீச் பண்ணி ஒரு ஃபேஷியல் பண்ணி ஐப்ரோஸை கரெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. வேணும்னா லைட்டாக கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு வெயிலில் நிற்கிற மாதிரி டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் இருந்தால் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் லேசாக பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. அது போதும். இப்போ ஸ்கூலுக்கு வந்தால் வேலை லிப்ஸ்டிக்லாம் இல்லை. பேங்க் ஸ்டாஃபு, டாக்டர்ஸ் எல்லாருமே இப்போ லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேணால் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். மற்றபடி கண்ணுக்கு அதெல்லாங்கிறது அவங்கவுங்களோட இது தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அரசியல்வாதியோட சிஸ்டர் என்னோட கற்றுக்கிட்டாங்க. அவங்க எப்போவுமே இது மட்டும் லேஷுக்கு மட்டும் இது பண்ணிட்டு வருவாங்க. ஐலைனர் கூட போட மாட்டாது. லேஷுக்கு மட்டும் போட்டுக்குவாங்க. மஸ்காரா போட்டுட்டு வருவோம். கண் அழகாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே. அது மாதிரி நம்மம்மா அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த இதை மட்டும் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெகுலர் வந்து வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்கின்னை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். சும்மா அப்போன்னு போய் ஒரு மேக்கப்பு போட்டு அது நிற்கவும் நிற்காது. அது நமக்கு ஸ்கின்னில் இதாகவும் ஆகாது. அதை ஒரு க்ளீனப் பண்ணி ஒரு இது பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்க எங்கெல்லாம் போய் மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ நேயர்கள் உங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி மேம் கான்டாக்ட் பண்ணலாம்? இப்போ எல்லாமே ஃபோனு தான். ஃபோன் மூலமாக எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ என் டாட்டரில் பண்ணுறவங்க கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாகிராமில் இது பண்ணியிருக்காங்க. அது மூலமாக எல்லாருமே கேட்குறாங்க. நேற்று கூட ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டாங்க. அவ்வளோ தூரம் நமக்கு போக முடியாது. முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறது டேட் என்ன, டேட்டை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சால் பண்ணுறது, இல்லை என்ன பண்ணோம். மதுரை எல்லா இடத்துலேருந்துமே இது பண்ணுறாங்க. நமக்கு லோக்கலே புக் ஆகிடுறதுனால நம்ம ரொம்ப வெளியில் போகிறது கிடையாது. மற்றபடி வெளில இந்த கோயில்களில் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ சுற்றி வட்டார கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போய் கோயிலில் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணுவோம். மண்டபத்துக்கு போய் பண்ணி கொடுத்துருவோம். முதல் நாள் எதுவும் ஃபங்க்ஷன்னா இங்கே வந்து பண்ணிக்குவாங்க. வீட்டில் இங்கே வந்து பண்ணிக்குவாங்க. இப்போது கெஸ்ட்டு மேக்கப் தான் இப்போ ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. பொண்ணு பண்ணுறாங்களோ இல்லையோ கெஸ்ட்டு எப்படி 3 கெஸ்ட்டு 5 கெஸ்ட்டுக்கு இப்போ பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நமக்கு கொஞ்சம் வேலை கூட தான். ஆனால் வந்து கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அதே கல்யாண பொண்ணோட சேர்ந்த கெஸ்ட்டுன்னா அங்கே பண்ணி கொடுத்துப்போம். இல்லைன்னா இங்கே வந்து பண்ணிட்டு போகும். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க 35 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து ஒரு சின்னதா அந்த பிளாசம் பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சூப்பரான முறையில பெரிய அளவுல பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு ஒரு பிசினஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அத 1 வருஷம், 2 வருஷம் சில பேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு லாபம் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க 35 வருஷமா கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு எது காரணம்னு சொல்லுவீங்க? பேக்ரவுண்டு தான் காரணம் சொல்ல. எனக்கு வந்து இது அதான் சொல்கிறேனே, அதாவது ஒரு இடத்துல இருந்து போய் எடுத்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த கடையை பிடிச்சி அதுக்கு ரெண்ட் கொடுத்து அப்படிங்கும்போது இது வந்து சீசன் பிஸ்னஸ் தான் எங்களுக்கு.
வைகாசி, ஆவணி, தை இந்த 3 தான் மெயினான பிஸ்னஸ்ஸு. மற்ற 9 மாதம் சின்ன சின்ன இதுங்க தான். சின்ன சின்ன ஆடி, மார்கழி இதெல்லாம் புரட்டாசி இந்த 3 கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது. அப்படிங்கும்போது புதுசா அப்படி வர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அது நம்ம இது வந்து அதை ஈக்குவல் பண்ணிக்கிட்டு நம்ம இது போய்கிட்டே இருக்குங்கிறதுனால ஒன்றும் நமக்கு அதில் ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க. சும்மாவும் இருக்கும். மார்கழிலாம் சும்மாவே இருக்கும். மார்கழி 15 நாளைக்கு மேலே தான் கொஞ்சம் இதாகும். தைக்கு வர்றவங்க வந்து எல்லாம் இது பண்ணுவாங்க. அதனால நமக்கு பேக்ரவுண்டு தான் காரணங்க. ஃபேமிலி தான் காரணம். நம்ம சும்மா இது வந்து நம்ம ஒரு படிச்சுட்டு சும்மா இருக்கமே, சும்மா இருக்கக்கூடாது. வெளியில் அந்த காலத்தில் நாங்கள் படித்தப்போ பிஎஸ்சிக்கு மேலே பிஎட் பண்ணுறதுக்கெலாம் முடியல. பிஎட் பண்ணோன்னா காலேஜஸ்லாம் ரொம்ப கிடையாது. எம்எஸ்சி பண்ணால் 2 வருஷம் அது முடிக்கணும். அதெல்லாம் முடிச்சு வந்து அதுக்கப்புறம் எம்எஸ்சி முடித்து காலேஜுக்கு வேலைக்கு போகிறது அப்படிங்கும்போது வீட்டில் எல்லாம் சும்மா குமுத ஆனந்த விகடன் படிங்க அப்படின்னாங்க. அப்போ தான் பிஎட்லாம் ஸ்டார்ட் பண்ண நேரம். நிறைய பேர் கொஞ்சம் பேர் அப்போ என்னோட செட் எல்லாமே அதாவது வாத்தியாருக்கு கல்யாணம் பண்ண அந்த அவங்க டிகிரி முடிச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ படித்து இப்போ எல்லாம் ஹெச்எம்ஐ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நமக்கு வந்து அப்போ வேணாம், நீ போய் எப்போ இன்னொரு 10 மாதம் இதுக்காக போய் நீ அலைஞ்சு படிக்கணுமா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளாக இது பண்ணிக்கிட்டால் தான். பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் இது பண்ணுவேன். என் பிள்ளைங்கள்லாம் 3rd 4th படிக்கும்போது தான் நான் கற்றுக்கிட்டேன் நான். அப்படிங்கும்போது பிள்ளைங்களோட தொந்தரவும் இல்லை. அதனால் நம்ம பாட்டுக்கும் இதை பண்ண முடிஞ்சிச்சு. இது ஒன்றும் இதை வந்து ரெகுலராக இன்கம்முன்னு இதை நம்ம எதிர்பார்க்கல. ஆனாலும் இதனால வந்து லாஸுன்னு சொல்கிறதுக்கு கிடையாது. அதாவது நம்ம அதை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த 3 மாதம் நல்லா வரும். 3 மாதம் இது கடைக்கெல்லாம் கடைக்காரண்டுங்கும் போதெல்லாம் கணக்கு பண்ணும்போது எங்கேயோ போகுது தான். என்ன பண்ணுறது, அதெல்லாம் சேர்த்து தான் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போல்லாம் முந்திலாம் ஏசியெல்லாம் நாங்கள் வைக்கல. இப்போ தான் ஏசியெல்லாம் வேணுங்கும்போது ஒரு 10 வருஷமாக ஏசியெல்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. பார்லரில் ஏசியெல்லாம் பண்ணி. சூப்பர் மேம். இப்போ இந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு மேக்கப் ஃபீல்டுக்கு போணுமா? அதெல்லாம் வேண்டாம். பியூட்டி பார்லரா? அதெல்லாம் வேண்டாம். அப்படின்னு பேரண்ட்ஸே நெறைய அகைன்ஸ்டா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதாவது 35 வருஷத்துக்கு முன்னாடி அவேர்னஸே இல்லாத ஒரு டைம்ல உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஃபேமிலியில் ஹஸ்பண்டு, எங்கள் அண்ணன், அண்ணி வந்து டாக்டரு, அண்ணன் வந்து போலீஸ் ஆஃபீஸரு. அவங்களுக்கெல்லாம் சரி தங்கச்சி இவ்வளோ தூரம் படிச்சுட்டு சும்மா இருக்குதே அப்படிங்கிறத அவங்களுக்கு இருந்துச்சு. சரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல சின்னதாக ஒரு சாரீ பிஸ்னஸ் தான் ஆரம்பித்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், இதோட சேர்ந்து ஏதாவது வச்சா நல்லா இருக்குமே. அப்போ தான் பார்லர்லாம் பிக்கப் ஆகி அப்போ தான் எல்லோரும் பக்கத்தில் ஒரு பார்லர் வச்சுருந்தாங்க. அவங்க அகாடமி சும்மா அப்போ அகாடமி மாதிரி இல்லைனாலும் கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ சரி நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டரை கற்றுக்கிறதா இதை கற்றுக்கிறதாங்கும்போது இனிமேல் கம்ப்யூட்டர் படித்து என்ன பண்ணுறது, இனிமேல் பிள்ளைங்க கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டோம், நம்ம வேணால் பார்லரை படிச்சுக்கோன்ட்டு படிச்சுட்டோம். அப்போ இருந்த சூழ்நிலைக்கு சரி வைக்கலாமா வைக்கணும்னா சுற்றி வீட்டில் மற்றவங்கெல்லாம் வந்து லேடிஸ்லாம் சம்பாதிக்கணும்னு ஒன்று அப்படியே சொன்னாங்க. நம்ம ஃபேமிலிக்கு லேடிஸ் சம்பாதிக்கணும்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுக்காரங்களோட சப்போர்ட்டு தான். அவங்க தான் பரவாயில்ல நம்ம இடத்துல இடம் இருக்குது, அதுதான் மெயின். நம்மகிட்ட சைடில் ஒரு இடம் இருக்குது, நான் நல்லா பண்ணித்தரேன், நீ பண்ணு, ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்து பொழுது போகிறதுக்கு. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணுங்கன்னாங்க. சரி அப்படின்ட்டு பண்ணினது தான். ஓகே மேம். இன்னைக்கு வந்து நம்மளோட அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நீங்க கலந்துட்டு நெறைய நல்ல விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உண்மையாவே சூப்பரான முறையில உங்களுடைய பிசினஸையும் ரன் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லேடிஸ் வந்து எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, லேடிஸ் வந்து ஒரு பேசிக்கான படிப்பு வச்சுக்கணும், ஆனால் வேலைக்கு போகணுங்கிற ஒன்றும் அவசியம் கிடையாது. ரொம்ப தேவைப்பட்டா நமக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து அதை எப்படி சொல்கிறதுன்றது தெரியல. உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் செய்யணும், அதை இது பண்ணணுங்கும்போது அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அப்போ போய் சம்பாதிக்கலாம். அதனால் குடும்பம் தான் மெயின். குடும்பத்தை முதல்ல பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அது தேவைப்படுற நேரத்தில் செய்கிறதுக்காக பேசிக்கான படிப்பு உங்களுக்கு வேணும். அதனால் எல்லோரும் நல்லா படித்து வச்சுக்கணுங்கிறது தான் இது. ஒரு டிப்ளமா இல்லை ஒரு இது அதுலங்கும்போது எதனாலும் செலக்ட் பண்ணலாம். எனக்கு படிப்பு வரலைங்கிறலாம் நினைக்காம இந்த மாதிரி கைத்தொழில் தெரிஞ்சு இஷ்டப்பட்டால் பார்லரு இது வந்து கற்றுக்கலாம். நாங்களுமே கிளாஸ் எடுக்கிறோம், இங்கேயுமே வந்து கற்றுக்கலாம். அது மாதிரி தையல் கற்றுக்கலாம், பார்லர் கற்றுக்கலாம். எல்லாமே ஏதாவது ஒன்று பேசிக் டிப்ளமா ஏதாவது வச்சுக்கணும். நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது லேடிஸ்க்கு வேணுங்கிறது தான் என்னோட
ஓகே மேம். இப்போ வந்து 35 வருஷமா நீங்க ஒரு ஆளா ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட சேர்ந்து யார் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பயணத்துல கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்குது? இப்போ நெருக்கி 10 வருஷமா என்னோட டாட்டர்ல என்னோட கூட இருந்து என் பார்லரை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறாங்க. இப்போ தனியாக அவங்க இது கோர்ஸ் பண்ணிட்டு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் இது பண்ணுறாங்க. எல்லா இடத்துக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதான் என்னோட டாட்டர்ல அபிராமி. மேம் இப்போ வந்து நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களோட மாமியார் தான் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இவங்க அழகா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தப்போ, எப்படி நீங்க இதுக்குள்ள என்டர் ஆனீங்க? இத நீங்க எப்படி இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை வந்து 35 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்காங்க. நான் வந்து மேரேஜ் பண்ணி உள்ளே வரும்போது மெஹந்தி மட்டும் போடுவேன். ஸோ இதை உள்ளுக்குள்ளே நம்ம பார்லருக்குள்ளே உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மேக்கப்லாம் வந்து பண்ணிட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் வந்து சென்னை, கோயம்புத்தூர்னு போகிறாங்க. ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னை நானே அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, அவங்கள பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ நீங்க கோர்ஸ் போய் கத்துக்கிட்டீங்க இல்லையா தனியா? ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களோட அந்த கோர்ஸ்ல சொல்லிக் குடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு எல்லாமே வந்து அந்த பேசிக் தான் மேம். ஸோ வந்து நம்ம அப்கிரேடுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நியூவாக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணுறது எல்லாமே பேசிக் தான். பேசிக்லேருந்து வர்றது தான் எல்லாமே. எதுவுமே புதுசு கிடையாது. ஸோ ப்ராடக்ட் மட்டும்தான் சேஞ்சஸ். சூப்பர் மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும், அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆனா அதிரைக்காரங்க தான் எனக்கு நல்ல சப்போர்ட்டு. நான் வந்து அதிரையிலே நெறையா வந்து நான் மேக்கப்பே நானே பண்ணியிருக்கேன் நானு. அந்த சைடெல்லாம் புதுமண தெரு, அந்த இது தேங்காய் வாடி அந்த சைடெல்லாம் நெறையா வந்து நாங்க பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் அந்தந்த இடத்துல நெறைய பார்லர் வந்ததுனால இல்ல. ஆனா நான் பண்ணுனவங்களோட புள்ளைங்களுக்கு கல்யாணம் வந்துருச்சு. நானே அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் மேக்கப் பண்ணியிருக்கேன். நான் யாருக்கு கல்யாணம் பண்ணனோ அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம். அவங்க பையனுக்கு கல்யாணம் வந்துருச்சு. எல்லாம் நல்லபடியா இருக்காங்க. வந்து சொல்லும்போது எனக்கு நேத்து கூட ஒருத்தவங்க வந்துட்டு, "நீங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணீங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் வருது. அது மாரி ப்ளவுஸ் தைக்கணும். அதோட" அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமா இருந்தது. அதான் அது மாரி அதிராம்பட்டினக்காரங்க எனக்கு நல்ல சப்போர்ட்டு தான். அப்போ எல்லாரும் வருவாங்க. பிள்ளைங்களுக்கும் ஹேர் கட்டுக்கு ஈவன் பையன்களுக்கும் ஹேர் கட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜென்ஸு ஃபாரின்ல இருந்ததுனால, பையன்களுக்கு நீங்க எப்படினாலும் சும்மா ஃப்ரண்ட்ட மட்டும் வெட்டி விடுங்க போதும். அது அப்புறமா அவங்க அங்க யாராவது வரும்போது நாங்க வெட்டிக்கிறோம். அழைச்சிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லன்னு சொல்லிட்டு, பையன்களுக்கும் சேர்த்து பொண்ணுங்க மாரியே வெட்டி அழைச்சிட்டு போவேன். ஆனா அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அழகா தான் இருக்கும். நான் தான் சொல்லுவேன், "உங்க பிள்ளைங்களுக்கு தான் அது செட் ஆகுது ஆம்பள பசங்களுக்கும்" அப்படின்னு சொல்றது. ரொம்ப இது பண்ணாம வெட்டி விடுங்க அப்படிம்பாங்க. ஆனா அதிராம்பட்டினம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் உண்டு. நம்ம பேருங்களெல்லாம் எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியல. அதனால எப்பவுமே சுத்து வட்டாரம் பட்டுக்கோட்டைக்காரங்க வந்தாங்களோ இல்லையோ, அந்த பக்கம் காசாங்காடு, அந்த மாரி ஆலத்தூர், இந்த பக்கம் இந்த சைடு கூட ரொம்ப அவ்வளவா கிடையாது. இந்த பக்கம் அதிராம்பட்டினம் எல்லாருமே முத்துப்பேட்டை எல்லாருமே நல்லா நமக்கு சப்போர்ட்.